Happy morning, friends. In the respective of the career guidance classes, today we discuss about the common examinations of UPSC, TNPSC, TRP, and TET examinations. Okay, so இதை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஆக்சுவலா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுல நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவரு இந்த இந்த நபர் எக்ஸுங்கிற ஒரு நபர் வந்து வெவ்வேறு கிளைகள் இருக்கு இதுல. அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபீல்டை சூஸ் பண்றோம் அதுக்கு நம்ம ஆப்டானாலா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உழைப்பு நம்மளால கொடுக்க முடியுமா, நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியுமாங்கிறத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக போடக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் இது. ஸோ ரியலி அண்டர்ஸ்டுட் what is your potential, okay, and then travel in the track. Okay, first அதுல வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு என்னென்னங்கிற முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டாலே நம்ம ஒரு 50% சக்சஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ the materials is very important. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி டே பை டே வந்து நம்ம உழைப்பு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு ஒரு கொடுத்து பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஈஸியான பாதையில் இருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த கேரியர் கைடன்ஸ் 3ல வந்து உங்களுக்கு ஒரு சில என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அதோட ஒரு சில ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, டுடேஸ் அஜெண்டா இஸ் introduction about this examinations, especially for Union Public Service Commission and followed by Tamil Nadu Public Service Commission. Okay, and teachers recruitment board and teachers eligible test. Okay, finally summarize today's idea. Okay, ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது ஸோ நம்ம கேரியர் கைடன்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகிட்டே வர முடியும். ஒரு ஓகே, இது இது ஒரு லேடர், யுவர் பாத் அன்லிமிட்டெட் சக்சஸ். ஓகே, க்ரோ வித் அஸ். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போகும்போது அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும். அதை தகுந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நிறையா எழுதி பார்க்கணும். Practice finally succeed the same. So that is the secret of this success. Okay. Okay. UPSC எக்ஸாம்ஸை பற்றி இந்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இருக்கிறதுலே வந்து ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், ஓகே, ஒரு ஹை எஃபிஷியன்ட் போஸ்ட் அப்படின்னாலே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 17-20 வகையான எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. வருஷம் ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் தென் ஃபாலோடு பை த இன்டர்வியூ. ஓகே, இதுதான் 3 டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஃபில்ட்ரேஷனில் வந்து ப்ரிலிமினரியிலேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 years or 2 years ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு 1 year ப்ராக்டிஸ் இருந்தால் தான் மெயின் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அது சின்சியரான ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஃபைனல். இது 2 கிளியர் பண்ணாலும் இன்டர்வியூவில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இன்டர்வியூக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து தெளிவாக ஸ்போக்கன் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு நம்மளோட விஷயங்களை ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த இது கேட்கறதுக்கு பயம் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான 3 ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதில் மெயினாக இருக்கிறது ஐஏஎஸ், ஓகே, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ். இருக்கிறதுலே பெஸ்ட் சர்வீசஸ் வந்து இதுதான். ஒரு ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் வந்து இருக்கிறதுலே ஹைலி குவாலிஃபைடு அண்ட் ஹைலி வாண்டட் சர்வீசஸ் nowadays. Okay,
அதே மாதிரி கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. என்டிஏ, இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் ஐஎஸ்எஸ் எக்ஸாமினேஷன்ஸ், சிஏஎஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் சர்வீசஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ், சிஐஎஸ்எஃப்னா சிஎஸ்எஃப் அசிஸ்டன்ட் கமாண்டட் எக்ஸாமினேஷன்ஸ், இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ், கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸும் யூபிஎஸ்சி நடத்துறாங்க. கம்பைன்ட் ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸும் யூபிஎஸ்சி இஸ் கண்டக்ட். யூபிஎஸ்சி கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் எக்ஸாம், 20லேருந்து 22 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் மெயினாக நான் கண்டக்ட் பண்ணுறது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கே நம்ம என்ன பண்ணணும்னா டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஒன் டேக்கு யூ ஸ்பெண்ட் அபவ் 8 to 10 hours. 8 to 10 hours வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைத்தால் மட்டுமே இந்த யூபி எக்ஸாம்ஸை நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நம்ம என்ன செய்வோம், அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் ஆயிடும். ஓகே, ஐஏஎஸ் கேடருக்கு உள்ள கேப்பபிலிட்டி நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் டியூரிங் த ப்ரிப்பரேஷன் பீரியட்லேயே நமக்கு வந்துடும். அதனால ஸோ இது ஒரு வெரி குட் ப்ராக்டிஸ் யூனோ. ஓகே, ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் வாஸ் ஃபார்மலி known as இம்பீரியல் சிவில் சர்வீசஸ், ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. It's a civil service examination and one of the toughest competitive exams in India. It is conducted by the Union Public Service Commission for the recruitment of officers for all India administrative civil services. Okay, Indian administrative services has been termed as one of the prestigious services among 24 government services like IPS, Indian Foreign Service, IFS Forest Service, IP and TFS, IAS, IRS, IDAS, CMSE, IRDS, IRAS, IRPS, IDS, CF, AF to name a few. Okay, ஸோ இந்த மாதிரி 24 டைப் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை இந்த யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா யூ நோ வெரி மோர் டீட்டெயில் அபவுட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸையும் இஸ் ஈக்குவலன் டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். குரூப் 1 எல்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா, குரூப் 1 வந்து இதில் டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க. இந்த குரூப் 1 கிளியர் பண்ணும்போது நமக்கு யூபிஎஸ்சியோட அதே எஃபெக்ட் வந்து குரூப் 1 சர்வீசஸ்லாம் வந்து இந்த குரூப் 1 சர்வீஸில் அதே மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இந்த இதில் அதிகமாக இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் த டாப் மோஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா குரூப் 1. ஸோ குரூப் 1 சர்வீசஸ், குரூப் 1 சர்வீசஸில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் போஸ்டர்ஸ் உண்டு. ஒன்று வந்து சப் கலெக்டர் ரேஞ்சு. ஓகே, அடுத்து வந்து டிஎஸ்பி, குரூப் 1 சர்வீஸில் டிஎஸ்பி ரேஞ்ச் போகலாம். அதே மாதிரி டிஆர்ஓ ரேங்க் உள்ள பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் போஸ்ட் வந்து குரூப் 1 சர்வீசஸில் உண்டு. அதே மாதிரி குரூப் 2. ஸோ குரூப் 2 சர்வீசஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் டு யூ, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அஸ் வெல் அஸ் நம்ம ட்ரெஷரியோட ஆஃபீஸர் எல்லாமே வந்து குரூப் 2 சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ரைட். இப்போ குரூப் 4 சர்வீசஸ் வந்து எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய கிளர்க்கியர் சர்வீசஸ். இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பூராமே வந்து குரூப் 4 சர்வீசஸ்லாம் வந்துடுவாங்க. கிளர்க்கியல் கேடர் நிறைய வந்துடும். ஈவன் தோ நம்ம எதில் இருந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து ஏன்னா வாட்டர் போர்டில் இருந்து தாலுக்கா ஆஃபீஸ், வாட்டர் போர்டு, ட்ரெஷரி, கோர்ட்டு, எல்லா டைப் ஆஃப் சர்வீசஸ் எக்ஸாம்ஸும் இந்த குரூப் 4 சர்வீசஸ்லாம் உண்டு. இந்த குரூப் 7 வந்து இந்து அறநிலைத்துறையிலேருந்து நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸு. ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து டைரக்டா நாமினேட் பண்ணுவாங்க. அது குரூப் 7 போஸ்ட்ஸில் நமக்கு உண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ஹைலைட்டட் த சம் ஆஃப் த குரூப் 1 சர்வீசஸ், குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 7. இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதில் நான் ஒரு சில இதை தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த நம்மளோட வியூவில்.
நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஆர்பின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஆர்பியோட இது என்ன அப்படின்னா, இந்த டிஆர்பி போர்டோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலில் உள்ள ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸை இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து மார்க் பேசிஸில் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில நேரம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், இதில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தான் கால்ஃபர் பண்ணி அவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்தந்த இதுகளுக்கு அந்த காலேஜஸ்க்கு அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணி அவங்க ஃபைனலாக அவங்க போஸ்டிங் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வேலை. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பிஜி அசிஸ்டன்ட் இன் ஃபிசிக்ஸ் வந்து என்ன நம்முடைய எம்எஸ்சி சிலபஸ் தான். எம்எஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய இதில் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட சிலபஸ் நம்ம நெட்டில் அவைலபிள். நீங்கள் போனீங்கன்னா இப்போயே கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிலபஸை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு டியூரிங் யுவர் பிஎட் கோர்சஸ் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடைச்சாலும் என்ன பண்ணலாம், பிஎட்டை முடிச்சுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே உண்டு. பிஎட் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, எம்எஸ்சி பிஎட் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஸ்கூல்ஸ்க்கு 10th வரைக்கும் உள்ள பிடி டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் அதுக்கு அடுத்து கீழே கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தனியாக டெட் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிடி டீச்சர்ஸ்க்கு தனியாக டெட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதில் வந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னா, நம்மளோட 6th to 10th உள்ள புக்ஸ் மட்டும்தான். 6th-லேருந்து 10th உள்ள புக்கை மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சுட்டு வந்தால் போதும். இதில் வந்துட்டு இதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பட் எல்லாம்னா வாஸ்டாக இருக்கும், சிலபஸ் வந்து வாஸ்டாக இருக்கும். 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸையுமே நம்ம ரீட் பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பண்ணோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் ஈஸி, இந்த டெட் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைனலி சம்மரைஸ் டுடேஸ் ஐடியா. இப்போ இன்னைக்கு வந்து மெயினாக வந்து நம்ம படிக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாம் எதுக்காக போகிறோம் அப்படின்னா இந்த கேரியரை நோக்கி தான் பயணிக்கிறோம். இதில் எஜுகேஷன், நம்மளோட விஷன், கோல், வேல்யூஸ், ஸ்கில்லு, இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரியரை சூஸ் பண்ணணும். அதில் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதில் வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஹையர் வேல்யூவை நம்ம உணரணும். ஓகே, நம்ம அந்த எஜுகேஷனோட இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பல்ப் மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒளி விட்டு எரியணும். ஃபைனலாக வந்து கேரியர் தான் முக்கியம். ஸோ அந்த கேரியரில் இன்னைக்கு நம்ம பார்த்தது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. I think it's very useful to you. Friends, thank you very much for your patient listening.